10th ஜஸ்ட் பாஸ் ஆகுற நம்ம ஹீரோக்கு அவன் படிக்கிற ஸ்கூல்லயே சீட்டு வாங்கி கொடுக்கணும்னு போராடி சீட்டு வாங்கி கொடுக்குறாங்க அவங்க அம்மா. ஆனா அப்படி சீட்டு வாங்கி கொடுத்த ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா போன 3 மாசத்திலேயே ஒரு பொண்ணை லவ் பண்ணிடுறாப்ல. லவ் பண்ணது இல்லாம அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருந்து படிக்கிறத தவிர மத்த எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படியே தாண்டா இன்னொரு லவ் வருது. அதுக்கப்புறம் 12th முடிக்கிறதுக்குள்ள இவருக்கு 3 லவ் வருது. இந்த 3 பேரை ஹீரோ லவ் பண்ணிருந்தாலும் யார உண்மையாவே லவ் பண்றாரு அப்படிங்கறதையும் அண்ட் யார் அவரை உண்மையா லவ் பண்றாங்க அப்படிங்கறதையும் 10th ஜஸ்ட் பாஸ் ஆகுது ஆன ஹீரோ இப்படி எல்லார் பின்னாடி சுத்திட்டு இருந்தாரு. 12th பாஸ் ஆச்சும் ஆனாரா அப்படிங்கிற சொல்றதுதான் யூத் படத்தோட கதை. ஒரே பையன் ஓவரா செல்லம் கொடுக்குற அம்மா, பையன் தன்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ஓவரா ஸ்ட்ரிக்டா இருக்கிற அப்பா, ஓவரா செல்லம் கொடுக்கறதுனாலயே ஊதாரியா போற பையன்னு ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையான விஷயங்களை செட் பண்ணிடுறாப்ல. அப்படியே ஸ்கூலுக்கு வந்தா கென்னு லவ் பண்ற பொண்ணு லவ் பண்ற மணியன் கேங்க் ஹெல்ப் பண்ற கேர்ள்ஸ் கேங்னு ஸ்கூல்லயுமே கமர்ஷியல் படத்துக்கு தேவையான விஷயங்களை செட் பண்ணிருக்காப்ல. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்கேஜிங்கா கொண்டு போறது. அதுலயும் கென் கூட வர பசங்க படம் முழுக்கவே ஹியூமருக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்காங்க. படத்துக்கான என்கேஜ்மெண்ட் ஃபேக்டரி இவங்க தான். அண்ட் மணியன் கேங் வர்ற எல்லா இடமுமே சிரிப்பலைகள் செம்மையா இருந்தது. தியேட்டர்ல விசில் பறக்குது. அந்த லேடிஸ் கேங் அவங்க பண்ற சம்பவம் தான் பயங்கரமா இருக்கும். அண்ட் அப்படியே செகண்ட் ஹாஃப் வந்தா அப்பவாது படிக்கிற ரூட்டுக்கு போவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் கிடையாது. ஆக்சுவலா இது அட்டகத்தியோட டெம்ப்ளேட் இல்லையா, ஆபியஸா அடுத்த பொண்ணை தேடி போறாப்ல. ஆக்சுவலா இந்த படமே அட்டகத்தி பிளஸ் டான் இந்த 2 படத்தையும் மிக்ஸ் பண்ண வரதா இருக்கும். அதாவது அட்டகத்தி மாதிரி வேற வேற பொண்ணுங்களை தொடர்ந்து லவ் பண்ணுவாரு, டான்ல வர மாதிரி படம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில திருந்திடுவாரு. இதுதான் படத்தோட பிரிமிசஸ். என்ன டான்ல ஒரு 75% இருக்கும். அதாவது 75% படம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு கடைசி 25%ல திருந்துறேன் அப்படிங்கிற ப்ராசஸ்க்குள்ள போவாரு. அதுக்கு ஒரு எமோஷனலான விஷயங்கள் ஹெல்ப் பண்ணி கடைசியா திருந்தி சக்சஸ்கான ரூட்ல போயிருவாப்ல. அதே மாதிரி தான் இந்த படத்துலயுமே 75% ஊதாரியா சுத்திட்டு இருந்து கடைசியா ஒரு 25%ல திருந்துற மாதிரி தான் இந்த படத்தையுமே செட் பண்ணிருக்காங்க. என்னதான் இந்த படமா இருக்கு அந்த படமா இருக்குன்னு சொன்னாலும் இந்த படம் ஓவராலா பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பரா இருந்தது. கென்னோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல பாத்திருக்கோம். அதே அளவுக்கு செம்மையா பண்ணியிருந்தாரு. அப்படியே கென்னோட அம்மாவா நடிக்கிற தேவதர்ஷினி ஒரு இன்னசென்ட்டான அம்மா ரோல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. நிறைய இடத்துல அவங்களுக்கு ஸ்கோர் பண்ண ஆப்ஷன் இருந்தது, நல்லாவே ஸ்கோர் பண்ணியும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா ரோல் சுராஜ் அவர்கள் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவரோட கேரக்டர் என்னதான் காமெடியான கேரக்டரா இருந்தாலும் பையன் கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா பையன் தன்ன மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய இடங்கள்ல எமோஷனல் சீன்ஸ்லயுமே சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதுவும் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அவர் பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பட்டம் முழுக்க அடிக்கிற ஒரு கவுண்டர் ஹியூமரா செமையா இருந்தது. அடுத்து 3 ஹீரோயின், கேர்ள்ஸ் கேங்ல வர பொண்ணுங்க, மணியன் கேங்கு, அதுக்கப்புறம் ஹீரோ கூட வர கேங்கு, அதுக்கப்புறம் ஸ்கூல்ல நடிச்சிருக்க மத்த பசங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருந்தது. அடுத்த பிளஸ் இந்த படத்தோட மியூசிக், ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல இந்த படத்துல வர எல்லா பாடல்களும் ஆல்ரெடி ஹிட். இந்த படத்துலயுமே சூப்பரா இருந்தது. பாடல்கள் எல்லாமே பிஜிஎம் ஸ்கோரும் கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. படத்தோட விஷுவல் குவாலிட்டி, கேமரா ஒர்க் எல்லாமே பக்காவா இருந்தது. படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் அந்த படம் மாதிரி இருக்கு, இந்த படம் மாதிரி இருக்கு, இந்த சீன் மாதிரி இருக்கு, அந்த சீன் மாதிரி இருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் ஒருவேளை இந்த படத்துக்கு மைனஸா இருக்கலாம். படத்துல மியூசிக் பிளஸ் சொன்ன இல்லையா, அதே தான் மைனஸாவும் இருக்குது. ஏன்னா படத்தோட மியூசிக் பாட்டு எல்லாம் சூப்பரா இருந்தாலும் பாட்டோட பிளேஸ்மெண்ட் கட் பண்ணி நிறைய இடத்துல வச்ச மாதிரி இருந்தது. அதுவே ஆடியன்ஸ்க்கு ஒரு வகையான டயர்ட கொடுத்துருது. முட்டக்கலக்கி சாங் வரதுக்குள்ளேயே டயர்ட் ஆயிடுறாங்க. எங்கேயாச்சும் பாஸ் விட்டா ஆஹா பாட்டு வர போதுரா, பாட்டை போடுறா அப்படின்னு சொல்ற மாதிரி பாட்டு நிறைய இடத்துல பிளேஸ் பண்ணிருக்காங்க. அது போக எனக்கு பிஜிஎம்ல ஒரு சில இடத்துல குறையப்பட்டது. இது 3 படத்துல கேட்ட பிஜிஎம் மாதிரி இருக்கே, இது 5 ஸ்டார்ல வர பிஜிஎம் மாதிரி இருக்கே அப்படின்னு. 5 ஸ்டார் மீன்ஸ் 5 ஸ்டார் படம் கிடையாது, 5 ஸ்டார் ஆட்ல வர பிஜிஎம் அந்த மாதிரியான சீன்ஸ் அதெல்லாம் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் மைனஸா படல. பட் அந்த மாதிரி தியேட்டருக்குள்ள உட்காந்துருக்கும் போது இது அந்த பிஜிஎம் மாதிரி இருக்கே, இது இந்த பிஜிஎம் மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்ண வச்சது. சோ இது தவிர இந்த படத்துல பெருசா மைனஸ் அப்படிங்கறத நான் பார்க்கல. இந்த படம் அந்த படம் மாதிரி இருக்கு, இந்த படம் மாதிரி இருக்குன்னு ஆடியன்ஸ் சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்டிங், அதாவது கடைசியா எண்டு கார்டு போடுற வரைக்கும் இந்த படத்தை உட்காந்து பாக்குற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல பெருசா போர் அடிக்குது, எனக்கு இந்த இடம் வெறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. எக்ஸ்பெக்டட் அந்த அங்கங்க வர சாங்ஸை தவிர, அதாவது சாங்குங்கிறது ஓவரா பிளேஸ் பண்ணதுனால ஆடியன்ஸ்க்கு ஒரு மாதிரி சலிப்படிச்சிருச்சு. மற்றபடி ஒரு சாங் ஒரே ஸ்ட்ரெச்ல ஒரே ஸ்டைல்ல பிளேஸ் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு போர் அடிச்சிருக்காது. மீன் சாங்ஸ் சொல்றேன். பட் ஓவரால் படமா இந்த படம் பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. இந்த படத்துல குறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்குது. அண்ட் இந்த படத்தை இந்த படமா மட்டும் பாத்தீங்கன்னா குறை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்குது, ஈவன் அந்த பாட்டை தவிர.
அண்ட் இந்த படத்தை மத்த படங்களோட கம்பேர் பண்ணாம பாத்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கு நான் 5க்கு 4 மார்க் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு பெருசா குறை தெரியல. இந்த குறைலாம் கூட என் கூட வந்தவங்க சொன்னதுதான், மத்தபடி எனக்கு பெருசா குறை தெரியல. சோ இந்த படத்தை கண்டிப்பா நீங்க ஒரு தடவை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட கேங்கா போய் பார்க்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா படம் பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும். அண்ட் இந்த படத்துல காட்டப்படுற டைம்லைன்ல நீங்க ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த படத்துல காட்டுற சீன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு நாஸ்டாலஜிக் மெமரியா இருக்கலாம். எனக்கு இந்த படத்துல அந்த கடைசி பேனர் சீன் நாஸ்டாலஜிக் மெமரியா இருந்தது. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் என் லைஃப்லயும் நடந்துச்சு. சோ அதனால அந்த ஒரு மொமெண்ட் மட்டும் எனக்கு கனெக்ட் ஆச்சு. மத்ததெல்லாம் கனெக்ட் ஆகலையான்னு கேட்காதீங்க, மத்ததும் கனெக்ட் ஆச்சு. அதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்தது. இது வந்து எனக்கு பர்சனலா நடந்தது. அதனால இது மட்டும் எனக்கு ஓவராவே கனெக்ட் ஆச்சு. சோ இந்த படம் நீங்க பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, எந்த சீன்ஸ்லாம் கனெக்ட் ஆச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த படம் தமிழ்நாட்டுல துரந்தருக்கு போட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப சொல்றேன், இந்த படம் கண்டிப்பா துரந்தருக்கு போட்டியா இருக்கும். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஏன்னா இந்த படம் அவ்வளவு சூப்பரா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த படம் நல்லா இருக்கு. ஆனா ஏன் துரந்தருக்கு போட்டியா இருக்கும்னா, இன்னும் துரந்தர்ல தமிழ் டப் வரவே இல்ல. இப்ப வரைக்குமே ஹிந்தி வெர்ஷன் தான் எல்லா தியேட்டர்லயுமே ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய தியேட்டர்ல தமிழ் வெர்ஷன் போட்டுட்டு ஷோஸை கேன்சல் பண்ணிட்டு யூத் படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. We will be refunding entire your online charges and the parking also. உங்களோட மொபைல் டிக்கெட் காட்டுங்க, பார்க்கிங் சார்ஜ் வாங்க மாட்டாங்க. You can show it, you can leave sir. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்கடா பாவி. நீங்க இன்னும் அந்த சைட் பிளாக் பண்ணல பாஸ், நீங்க இன்னும் பிளாக் பண்ணல புக்கிங் பண்ணல. அவா லீவ் போடுங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் வராங்க. பாவம் these people எல்லாம் கிட்ஸ் பர்த்டே மிஸ் பண்ணி வந்திருக்காங்க. என்ன அப்போ நெட்வொர்க் இஷ்யூனா நாங்க ஸ்நாக்ஸ்ல இருந்து பார்க்கிங் கொடுத்து வந்திருக்காங்க பைத்தியக்காரங்களா. இப்படி பார்க்கும்போது யூத்தோட கலெக்ஷன்ஸ் நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, தமிழ் வெர்ஷன் இல்லாம ஹிந்தி வெர்ஷன் போய் பாக்குறதுக்கு இங்க எத்தனை ஆடியன்ஸ் தயாரா இருக்காங்க அப்படின்னு தெரியாது. அப்படி இருந்திருந்தா துரந்தர் 1 நல்லா கலெக்ஷன் அடிச்சிருக்கும். பட் துரந்தர் 2 ஹிந்தி வெர்ஷன் பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் ப்ரிஃபர் பண்றது ரொம்ப டவுட். அதனால யூத் படம் கண்டிப்பா பயங்கரமா கலெக்ட் பண்ணும். இந்த வாரம் யூத் தான் கலெக்ஷன் நல்லா அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா துரந்தர் அடிக்கும், ஓவராலா அடிக்கும். நானுமே ஹிந்தி வெர்ஷன் தான் பார்த்தேன். அதனால கலெக்ஷன்ஸ்ல எல்லாம் துரந்தரை அடிச்சுக்க முடியாது. இருந்தாலும் தமிழ்நாட்டுல ஒரு ஃபர்ஸ்ட் பிலிம் டைரக்டரா ஃபர்ஸ்ட் படம் பண்ற ஒரு ஹீரோவா இந்த படத்துல பெரிய கலெக்ஷன்ஸ் அடிக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ரீசன் துரந்தரோட தமிழ் டப் வெர்ஷன் இன்னும் வரல. ரெண்டாவது, துரந்தரோட டியூரேஷன் 4 மணி நேரத்துக்கு மேல. அதனால அந்த படத்தை பாக்குறதுக்கு ப்ரிஃபர் பண்றதும் கொஞ்சம் ரிஸ்க். ரெண்டாவது, அந்த படத்தை தியேட்டருக்காரன் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் யோசிப்பான். ஏன்னா எங்க வீட்டாண்ட இருக்கிற சில தியேட்டர்ஸ் தான் துரந்தரை தொடக்கூட இல்ல. ஏன்னா அந்த படம் 4 மணி நேரத்துக்கு மேல ஓடுது. உங்களால 4 ஷோ 5 ஷோ ஓட்டக்கலாம் வாய்ப்பே கிடையாது. 3 ஷோ ஓட்டினாலே 12 மணி நேரம் வந்துடும். அதுவே யூத் ஓட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 4 ஷோல இருந்து 5 ஷோ வரைக்கும் ஓட்ட முடியும். அதனால யூத் படத்தை ஓட்டுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நிறைய தியேட்டர்ல. நிறைய ரூரல் ஏரியாஸ் தியேட்டர்ல இந்த படத்தை தான் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களால அவ்வளவு பெரிய லாபம்லாம் பார்க்க முடியாது. அந்த ரீசன்னால யூத் தமிழ்நாட்டுல துரந்தருக்கு பெரிய அளவுல போட்டியா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். பட் படமா பாத்தீங்கன்னா துரந்தரெல்லாம் யூத்தால அடிச்சுக்க முடியாது. இது ஒரு கமர்ஷியல் பிலிம். அது வந்து பக்காவான ஸ்பை த்ரில்லர் மூவி, பயங்கரமான ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. பட் கம்பேரிட்டிவ்லி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அதனால இந்த படம் தமிழ்நாட்டுல பயங்கரமா ஓடும் அப்படின்னு நான் சொல்றேன். பட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.